இப்போ வரைக்குமே குழந்தை அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான். எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து 3 மாசத்துலேயே கன்சீவ் ஆயிடுச்சு, உனக்கே ஆகலை அப்படின்ற கேள்வியே வரக்கூடாது. இந்த 3 monthsல கன்சீவ் ஆகலைன்னா தே பிகம் வெரி ஸ்ட்ரெஸ், ஒரு கில்ட்டு. ஒரு ஹாப்பியாக பண்ண வேண்டிய விஷயங்களையும் ஒரு பதட்டத்தோட ஒரு டைம் லைனோட நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட், ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம்ஸ் வெரி மெக்கானிக்கல். அதில் இருக்க ஒரு ஜாயும் இதுவும் இல்லை. 30 yearsல கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. ஏஜ் ஆக கொஞ்சம் டயபெட்டிஸ் வந்துடும், ஹைப்பர் டென்ஷன் வந்துடும், தைராய்டு ப்ராப்ளம். மென்ல காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி என்னவா இருக்கலாம்? பெண்ணுக்கு வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அது ஃபர்ஸ்டே அவங்களோட பீரியட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் மென்னுக்கு அப்படி கிடையாது. The society looks upon the men in a very bad way. It's only work from home. They're sitting together working for 10 hours together. அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்ஸ் ஒர்க் பண்ணுறது, that's also become a trend now. Does radiation definitely affect? ஒரு 20 yearsக்கு அப்புறம் ஸ்பெர்மே இருக்காதுவோ அப்படின்ற திங்க் பண்ணுற அளவுக்கு பல கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால தான். ஆக்னி, ஹேர் ஃபால் எவ்வளோ காமனான ஒரு ப்ராப்ளமோ அதே அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமும் இப்போ ரொம்ப காமனான ஒரு விஷயமா ஆயிட்டு வந்துட்டுருக்கு. அதாங்க இன்ஃபர்டிலிட்டி. இதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக பேச ஒரு மதர் டாட்டர் டியோ இருக்காங்க நம்ம கூட. The leading gynecologist and fertility specialist Dr. Jayarani Kamaraj and Dr. Nivedita Kamaraj, fertility specialist and cosmetic gynecologist from Akash Fertility Center, Varapalani. Hello ma'am. Hi Nivi. Hi Monisha. Hi Monisha, lovely to see you. Thank you for coming. Thank you for having us here. It's a great pleasure for us to join the youngsters like you, and I really enjoy this moment. And I hope it's going to be a great show. நிறைய வந்துட்டு நம்ம இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேச போகிறோம். ஸ்டார்டிங் வித் யூ மேம். நீங்கள் உங்கள் கெரியர் ஆரம்பிக்கும் போது யூ வாண்டட் டு பிகம் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆர் யூ லேண்டட் அப் ஹியர் ஆக்சிடென்ட்லி? நோ, இது வந்து என்னோட MBBS முடிச்சதுலேருந்து ஆரம்பித்த பேஷன். ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி 35 இயர்ஸ்க்கு முன்னாடி, தட் இஸ் 1988, when I finished my MBBS, I came across the first patient. நான் ஒரு ட்ரீட் பண்ண பேஷண்ட். நான் ட்ரீட் பண்ணலை. I was working in a hospital where I was given a job to do an insemination. எனக்கு அது இன்செமினேஷன் கூட தெரியாது ஒரு MBBS முடித்த ஸ்டேஜில். And that girl was a very young girl who is the second wife of the husband. அவளோட அந்த ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இவளோட ஓன் சிஸ்டர். And she had a infertility-னால that girl had a lot of social problem. ஏன்னா இன்றைக்கி ஒரு குழந்தையின்மைங்கிறது பல கோடி ஜனங்கள் இருக்கிற நாட்டில் ஒரு குழந்தை கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு, அது ஒரு சின்ன கிராமம் கிழக்கரன்ற ஊரில் உள்ள ஒரு முஸ்லீம் கேர்ள், ஷீ கமிட்டட் சூசைட். ஏன்னா அவளால் அந்த சோஷியல் ப்ரெஷர் வந்து குழந்தை இல்லைன்ற ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஒரு 5 years இன்ஃபர்டிலிட்டி ஷீ கமிட்டட் சூசைட். உடனே அதே ஹஸ்பண்டுக்கு அவளோட ஓன் சிஸ்டர் இந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, அண்ட் அல்டிமேட்லி ஐ கேம் டு நோ தட் த மேன் ஹேஸ் த ப்ராப்ளம். பட் அதுக்காக ஒரு இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் பார்ட்டில் ஐ காட் இன்வால்வ். ஸோ அதுக்கான இன்செமினேஷன் ஐ யூஸ் டு டூ. அந்த கேர்ள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானா அந்த பொண்ணோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்கும்போது ஐ யூஸ் டு ஃபீல் வெரி பேட் பிகாஸ் அவள் சிஸ்டர் இறந்தது அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய, இட் வாஸ் அ வெரி ஷாக்கிங் ட்ராஜடி ஃபார் ஹர் அந்த ஃபேமிலியில். ஸோ ஷி வாஸ் வெரி மச் சஃபரிங் அண்ட் ஷி யூஸ் டு ஸ்பெண்ட் லைக் வெரி லைவ்லி, வெரி நைஸ் கேர்ள், வெரி ஸ்வீட் கேர்ள். ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த இன்செமினேஷன், எனக்கும் அந்த இன்செமினேஷன் தெரியாது, பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி ஐ வாஸ் டூயிங். அண்ட் தென் ஆஃப்டர் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் ஐ கேம் டு நோ தட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அண்ட் ஷீ வாஸ், அவங்க வீட்டில் எல்லாரும் வந்து நான் தான் அந்த இன்செமினேஷன் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு அவங்க அப்ரிசியேஷனும், எனக்கு கொடுத்த ஸ்வீட்ஸு, எனக்கு கொடுத்த பாராட்டு, அந்த பொண்ணு டெலிவரி ஆகிற வரைக்கும் ஐ வாஸ் த ஹீரோயின் அமங் தெம். ஸோ இதில் 2 விஷயம். ஒன்று, இந்த பொண்ணோட சிஸ்டர் இறந்தது வந்து ஒரு பெரிய ஷாக் ஃபார் மீ. ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற காரணம், அதுவும் ஒரு அவங்க ஹஸ்பண்ட் தான் ப்ராப்ளம், அதோட ஒரு சின்ன பொண்ணை செகண்ட் மேரேஜ், அவளுக்கு அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது. இந்த மாதிரியான எல்லா விஷயமும் இட் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் திங்கிங் இன் மை மைண்ட் அட் தட் யங் ஏஜ், 35 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ தென் ஐ ஸ்டார்டட்
தட். அப்போ தான் வந்து ஃபர்டிலிட்டி, அப்போ தான் வந்து லூயிஸ் ப்ரௌனோட ஐவிஎஃப்லாம் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டேஜ். வி யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் லேர்னிங் அபவுட் இட். அப்போல்லாம் அதுக்கு ஒரு கோர்ஸ்லாம் இல்லை. பட் ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் வெரி பேஷனேட். ஸோ என்னோட ஸ்டார்டிங் பிகினிங் ப்ராக்டிஸ்லேருந்தே ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபர்டிலிட்டி பிகாஸ் ஐ வாஸ் வெரி பேஷனேட் ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ். என்னோட போஸ்ட் கிராஜுவேஷனோட என்னோட தீசிஸ் கூட ரிலேட்டட் டு இன்ஃபர்டிலிட்டி தான். ஸோ இன்ஃபர்டிலிட்டி என்னென்ன இருக்கோ அது வந்து என்னோட பிஜி பீரியட்லேருந்து ஐ யூஸ் டு டூ. ஸோ இட் வாஸ் அ பேஷன் ஃபார் மீ. ஸோ ஐ ஸ்டார்டட் பை தட். ஐ ஹாவ் லாட் ஆஃப் சீனியர் mentors to look upon like Kamala Silvraj madam. They were all our very inspiring mentors. So இவங்களோடலாம் வச்சு I got all the specialized training and then I started. So it is not accident. It was very much I was passionate. அண்ட் ஒரு குழந்தையின்மை என்பது குறையே அல்ல. ஒரு பெண்ணுக்கு மலடி என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. பல கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெண் குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்படுற பலவித பிரச்சனைகளுக்கு ஒரு பெண் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால தான் இந்த ஸ்பெஷாலிட்டியில் ஐ ரியலி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ரைட் வே பிஹைண்ட் ஃப்ரம் 1990 onwards. That's so inspiring actually to hear. உங்கள் விஷன் வந்து ரொம்ப பிக். And I think a lot of women கண்டிப்பாக வந்துட்டு பயனடைஞ்சிருப்பாங்க because of you. And I also looked up your website. அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க 90% success rate, which I think it's huge. It's definitely huge. ஏன் இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது அப்போது வந்துட்டு எவ்வளோ காமனாக இருந்துச்சு, இப்போது எவ்வளோ காமனாக இருக்குது? ஸோ இன்ஃபர்டிலிட்டி வந்து அப்பேரண்ட்டாக ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இன்றைக்கி வேர்ல்டு வைட் ரிசர்ச் அண்ட் எவிடன்ஸ் சேஸ் ஸ்டில் த ப்ரிவலன்ஸ் இஸ் 10 to 15% ஆஃப் த கப்பல் தான். 10-15% கப்பல் தான் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ஒரு எவ்ரி 6th or 7th கப்பல் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் இஸ் இன்ஃபர்டைல் அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பட் இப்போ நமக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான அடிப்படையான காரணம் வந்து ஒன்று அவேர்னஸ், 2 இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, குழந்தையின்மைக்கு ஒரு தீர்வு இருக்குது. ஏன்னா முந்தைய காலத்தில் நம்ம இனிஷியல் ஃபேஸஸில் வந்து ஒரு டியூப் பிளாக்னா 2 விஷயந்தான். ஒன்று தத்தெடுப்பு, இல்லைன்னா அடுத்த மேரேஜ். ஆனால் இன்றைக்கி வந்து யூ ஹாவ் ஐவிஎஃப், யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் ஜெனட்டிக் பேபி. அந்த காலத்தில் ஒரு அடாப்ஷன் இல்லைன்னா செகண்ட் மேரேஜ் தான் இருந்த காலங்கள் மாறினது. இப்போ உள்ள டெக்னாலஜி, the technology is so much grown. Even 50 yearsல menopause வந்த பெண் கூட ஒரு egg donationல she can have her own baby grown in her womb. இந்த மாதிரியான டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகும்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்றது அவேர்னஸ். பிகாஸ் ஆஃப் த மீடியா, பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி, பிகாஸ் ஆஃப் ஆல் த எஃபர்ட்ஸ் ஆஃப் த வெரி மெனி பயனியர்ஸ். இதனால் வந்த முன்னேற்றங்களோட மாற்றங்கள் தான் இதில் வந்து நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருந்தது. இதற்கான நீடும் அதிகமாகிடுச்சு. இப்போ யாரும் வந்து முன்னாடி மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதுலாம் இல்லை. ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா உடனே ட்ரீட்மெண்ட் போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்தது. இதை பற்றி நிறைய அவங்களுக்குள்ள உள்ள கன்ஃபியூஷன்ஸ்க்கெலாம் ஒரு கிளாரிட்டி கிடச்சதுனால தே டேக் அப். ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் ஒரு அப்பேரண்ட்டாக நிறைய பேர் வந்த மாதிரி இருக்குது. முன்னாடி கிராமப்புறங்கள்லாம் இதை பற்றி தெரியாது, இப்போ எல்லாருக்கும் தெரியுது. முன்னாடி வந்து மாமியார் வந்து பொண்ணை கூட்டு வருவாங்க, மருமகளை கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லை அம்மா வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. வந்து இந்த பொண்ணுக்கு எல்லாம் பார்ப்பாங்க, மேலே பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போலாம் அப்படி கிடையாது. மாமியாரே சொல்லி 2 பேர் சேர்ந்து போங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, அப்போ தான் சீக்கிரம் குழந்தை வரும்னு சொல்கிற அளவுக்கு எல்லா விதமான அவேர்னஸும் இதை பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவும் கிடச்சிருக்கு. இதுக்கு பல நேரங்களில் மீடியா நிறைய விஷயங்கள் வந்ததுன்னா ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்பேரண்ட்டாக நம்ம அதிகரிச்சிருக்கலாம், ஆனால் ரியலிஸ்டிக்கில் இட் இஸ் தே டேக் அப் த ட்ரீட்மெண்ட் பிகாஸ் தே நோ தட் pretty well they can conceive with the treatment available. So that is a main important reason. ஓகே. ஸோ வாட் ஆர் த காமன் காசஸாக நீங்கள் வந்துட்டு இப்போது கரண்ட் சினாரியோவில் இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வரவங்களை காமனாக இதெல்லாம் தான் ஒரு ஃபியூ ரீசன்ஸ் அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இல்லையா? பிகாஸ் நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷாம்பூஸ்லேருந்து, நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து, நம்ம எடுத்துக்கிற வாட்டர்லேருந்து we take almost 3000 chemicals every day. அதுதான் இட்ஸ் லைக் ரீசர்ச்சஸ் ஆர் டெல்லிங் அஸ். எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்குது. நீங்கள் ஷாம்பூ போடுறீங்க, நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் எடுக்கிறீங்க, இல்லை ப்ராசஸ்ட் ஃபுட்டே இல்லை நார்மல் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் will ஆல்மோஸ்ட் டிஸ்டர்ப்ட் யுவர் ஹார்மோன்ஸ் எனிவே. ஸோ ஹார்மோனல் டிஸ்டர்ப்டர்ஸை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுருக்கும் போது ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் இஸ் ஹார்மோனல் இம்பேலன்சஸ். ஸோ பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அதிகரிச்சுட்டே வருது. சின்ன பெண்கள்லேருந்து, அடலசன்ட் ஏஜ் குரூப்லேருந்து, டீனேஜ்லேருந்து, லைக் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வரைக்கும்
வரைக்கும் எல்லாருக்குமே இட் அஃபெக்ட்ஸ் தெம். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். அடுத்து அஃப்கோர்ஸ் லைக் முன்னாடி இருந்த மாதிரி தான் ஃபைப்ராய்ட்ஸ், anatomical ரீசன்ஸ் லைக் கர்ப்பப்பையில் இருக்க கட்டிகள், சத வளர்ச்சி, இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்கிறது. அடுத்து வந்து லைக் ஃபர்டிலிட்டிக்கான லைக் இப்போ மென் அண்ட் விமன் போத் ஆர் கெட்டிங் டெஸ்டட் இல்லையா? ஏன்னா முன்னாடி டெஸ்டிங்கே கிடையாது. இப்போ தான் சொல்லுவாங்க சுகர்ஸ் இப்போ ரொம்ப எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்ததா இல்லையான்றதுக்கு நம்மளுக்கு டேட்டா கிடையாது. இப்போது எல்லா இடத்துலையும் ஒரு டெஸ்டிங் சென்டர் இருக்குது. எல்லாருமே சரி சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்க்ரீசஸ் பிகாஸ் எல்லாரும் டெஸ்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் தெரியுது. ஸோ டேட்டா நம்மளுக்கு இருக்குது. முன்னாடி நம்மளுக்கு டேட்டா கிடையாது. ஸோ நம்மளுக்கு அப்போ we were ரைஸ் ஈட்டர்ஸ் பேக் தென், we are still ரைஸ் ஈட்டர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இப்போ வந்து டெஸ்டிங் அதிகரிச்சதுனால எல்லாருக்கும் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் தெரியுது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சுகர்ஸ் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இதனாலையும் பின்விளைவுகள் இருக்கும். ஸோ விமென்க்கு வந்து இதனால் வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ், இதனால் ஒரு வெயிட் கெயின் இருக்குது. ஸோ வெயிட் கெயினால் வர பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி மென்னுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டில் ஒரு குறைபாடு இருக்கலாம், இல்லை குவாலிட்டியில் ஒரு குறைபாடு இருக்கலாம், மோட்டிலிட்டியில் ஒரு சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி that also will affect. டெஸ்டிங் அதிகரிக்க we know that this person is having a problem. அது ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது முன்னாடி மாதிரி they don't have that கொஞ்சம் ஒரு பேஷண்ட்டாக ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்றது இல்லாமல் இப்போ வந்து ஒரு வெல் பிளான்டாக they go. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகலான்னு. பட் அகெயின் தே ஹேவ் ப்ரொஃபஷன், தே ஹேவ் கெரியர், இதெல்லாம் யோசிக்கும் போது தே வாண்ட் பிளான் இட் வெல். எல்லாத்தையும் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு பிளான் பண்ணி ஒரு 1 year இப்போ மேரேஜ் ஆகுது, தே டோன்ட் இமீடியட்லி கெட் இன் டு ப்ரெக்னன்சி as well. ஸோ தே வாண்ட் டேக் a year or 2 later. அப்போது பிளான் பண்ணி அவங்க அந்த டைம் போகும்போது அது இமீடியட்டாக தே வாண்ட், பிகாஸ் இட்ஸ் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் ரைட். லைக் இமீடியட்டாக வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தேல் கோ இன்சைட். அப்போ கொஞ்சம் ஒரு டிலே ஆகும்போது ஃபேமிலி எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் லைக் ஸ்ட்ரெஸ்ட். என்ன நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 years ஆகிடுச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு 1 year தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ எல்லாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஸோ ஐ வாண்ட் டு ஆல்சோ ஹேவ் அ சைல்டு இம்மீடியட்லி அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்னாலையும் people start feeling that they are like கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். These are all some of the causes, like psychological, physical, அந்த மாதிரி இருக்க காசஸ் தான். ஸோ இதே மாதிரி இன்னும் எடுத்துக்கிட்டோன்னா மனிஷா, தே ஆல்வேஸ் ஹேவ், இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், இப்போ சொன்ன மாதிரி எபிஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், ஹார்மோன் டிஸ்ரப்ஷன், இது வந்து பிசிஓஎஸ்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டினால் வருது. ஏன்னா ஒபிசிட்டி இப்போ நவ் இட்ஸ் வெரி ரேம்பன். Another sector is because of the chemicals exposure, ஓவரியோட ரிசர்வே குறைஞ்சிருது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாகுது. இதெல்லாம் வந்து இப்போ இன்க்ரீசிங் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு டேட்டாவில் வந்து ஒரு 1 yearல 1% ஸ்பெர்ம் கவுண்ட் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் the chemical exposure. 1936ல that comes the first petrochemical products வந்தது. முதல்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டாக்ஸின்ஸ்னால ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாகிறத ரொம்ப அசஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் லேட்டஸ்ட் டேட்டாலே 1950s, அதுக்கப்புறம் 1960, தென் அதுக்கப்புறம் 1970, இந்த மாதிரி 10 yearsக்கு ஒரு தடவை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 to 10% ஆஃப் த ஸ்பெர்ம் கவுண்ட் ஆவரேஜ் குறைவாகுது. ஸோ இந்த ப்ராசஸ் போனால் 1 yearக்கு 1% குறைவாகுதுன்னா நவ் வி ஹாவ் 15 million. ஒரு 20 yearsக்கு அப்புறம் ஸ்பெர்மே இருக்காதுவோ அப்படின்ற திங்க் பண்ணுற அளவுக்கு தட் ஹேஸ் அன் இம்பேக்ட். ஸோ அந்த விதத்தில் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஆஸ் நிவி செட், சாப்பிட்றது கொடுக்குறதில்ல, நம்ம உட்காந்துருக்கிறோம், நம்ம நிறைய கெமிக்கல்ஸ், பெயின்ஸ், எல்லாமே வில் ஹாவ் அன் இம்பேக்ட். So all these things are very important for the fertility. That's why fertility is more increasing. At the same time, awareness, getting treated is also creating a problem. Awareness is also like a double-edged sword, Yes, you know. yeah. Like so, one part is like நீங்க அவேரா இருக்கீங்க, you get the material or you get the information from the right source, and நீங்க அது வந்து ஒரு well planned, well informed சில decisions எடுக்கிறது. இன்னொன்று வந்து social media will also, or any media is also something where it scares you. So ஒரு விதத்தில் வந்து இனம் புரியாத ஒரு பயம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதோட எக்ஸ்ட்ரீம், இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி அது வந்து ரொம்ப வந்து அந்த அவேர்னஸ்ன்றதை தாண்டி ஒரு ஃபியரையும் ஒரு பதற்றத்தையும் கொடுத்துரும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அன்னெசரியான டெஸ்ட், அன்னெசரியான ட்ரீட்மெண்ட்ஸ், அன்னெசரியான லைக் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே அவங்கள செலுத்திக்கும் பொழுது அதனால வர பின் விளைவுகள் அதிகமாக இருக்குது. ஈவன் சொசைட்டியுமே அப்படி தான். ஸோ அவங்கள மட்டும் அவங்க அது ஒரு விஷயம்
விஷயத்தை படிக்கிறாங்கன்னா சரி அவங்களுக்குள்ள மட்டும் அதை வச்சுக்கிறது இல்லை, இமீடியட்லி தே ஷேர் இட் வித் ஃபேமிலி. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் பண்ணலை, ஏன் இது செய்யலை அப்படின்ற மாதிரியான அது ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல எண்ணத்தில் வந்தாலும் அது ஒரு ப்ரெஷராக அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அப்போ வந்து எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வரும்பொழுதே அவங்க யதார்த்தமாக பண்ண வேண்டிய விஷயங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் கான்டாக்ட், ஒரு பிளானிங் அ சைல்டு, ஒரு ஹாப்பியாக பண்ண வேண்டிய விஷயங்களையும் ஒரு பதட்டத்தோட ஒரு டைம் லைனோட ஓகே 6 months நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். எல்லாரும் அதை வந்து தேல் ஆல்சோ பி லுக்கிங் இன்டு இட் ஒரு எக்ஸ்பெக்டிங் இட் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்குள்ளே வந்து அதை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம்ஸ் வெரி மெக்கானிக்கல். அதில் இருக்க ஒரு ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் வந்து மிஸ் ஆகிடும். இதெல்லாம் இப்போ உள்ள அப்கமிங். ஒரு காலத்தில் பார்த்தா அப்படி கிடையாது. அம்மாவுக்கு எனக்கு 8 வருஷம் கழிச்சு தான் குழந்தை வந்தது, அதெல்லாம் 8 years வெயிட் பண்ணிட்டு தான் வருவாங்க. எங்கள் பாட்டிக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ எனக்கு அதனால வெயிட்டில்னு சொல்லி வீட்டில் யாரும் அனுப்பக்கூட மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 1 year or 2 years. As you rightly said, they will be married 2 years. 3 months தான் ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 monthsல கன்சீவ் ஆகலைன்னா தே பிகம் வெரி ஸ்ட்ரெஸ், ஒரு கில்ட்டு, தான் தப்பு பண்ணிட்டோமோ, வெயிட் பண்ணது தப்போ. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசியாலஜி. 1 year ட்ரை பண்ணணும், 1 year அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணி குழந்தை இல்லைனா தான் இன்ஃபர்டிலிட்டின்ற டெஃபினேஷனே அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. டாக்டர் நான் 3 months ட்ரை பண்ணுறேன், மேரேஜ் ஆகி 2 years. ஸோ இந்த மாதிரியான மென்டல் ஸ்ட்ரெஸ், சோஷியல் ப்ரெஷர், சொசைட்டல் அப்ரிஹென்ஷன் எல்லாமே சேர்ந்து தான் அவங்கள அந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பிரச்சனையே இல்லைனா கூட தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன்ஸில் தே புஷ்ட் இன் டு அ கார்னர். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்யூஷன், அல்டிமேட் சொல்யூஷன், ஒரு ராங் மிஸ்பெர்செப்ஷன் இருக்குது. ஐவிஎஃப்னால் எல்லாருக்கும் குழந்தை வந்துடும், அதனால் இம்மீடியட்டாக போய் ஐவிஎஃப் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தவறான அசம்ஷன் தே டூ. அதனாலே நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்பேரண்ட் அப்பீல் இருக்குது. இட்ஸ் அ லாட் ஆஃப் மிஸ் பர்செப்ஷன். தே பிலீவ் தட் ஐவிஎஃப் பண்ணிட்டா சக்ஸஸ் ஆகும். இதே மாதிரி லேட்டாக ஏஜில் வரவங்களும் இதுதான், என்னம்மா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஏன் எந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, டாக்டர் ஐவிஎஃப் பண்ணிடலாமே, கன்சீவ் ஆயிரும், ஐ பிளான் இட் தட் வே. இது ஒரு தவறான மிஸ்பெர்செப்ஷன். பிகாஸ் ஐவிஎஃப் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு அது தெரியல. ஏஜ் ஆகும்போது ஏஜ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்டர். அதில் எவ்வளோ ஃபர்டிலிட்டி குறைவாகுன்னு தெரியறதில்ல. ஐவிஎஃப் பண்ணுங்க டாக்டர், ஐ வில் கெட் அ ப்ரெக்னன்சின்னு ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்லுவாங்க. நமக்கு அந்த ரியாலிட்டியை சொல்லும்போது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நான் ஆக்சுவலி அதுதான் கேட்க வந்தேன். இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஓகே நான் 1 year ட்ரை பண்ணேன், அடுத்து வந்துட்டு என்ன பண்ணணும், ஏன் எடுத்த உடனே ஐவிஎஃப்? ஸோ ஐவிஎஃப்க்கு முன்னாடி வாட் ஆர் த அதர் ஸ்டெப்ஸ் they can try or do and then go for IVF அப்படின்னு இருக்கும்ல. there could be a protocol. எடுத்த உடனே யூ கான் கோ ஃபார் ஐவிஎஃப். ஃபர்ஸ்ட் திங் இஸ் இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமில் we see so many couples, அவங்கள பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரெகுலர் செக்ஷுவல் கான்டாக்ட், அதுவே வந்து they don't have like a definition for that. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் they'll say நாங்கள் 1 year ட்ரை பண்ணோம் டாக்டர், பட் ட்ரைங்னா என்ன பண்ணீங்க அப்படின்னா they would have had sexual contact 2 to 3 days a month. எப்போ exact ovulation days 12, 13, 14, these are the 3 days we were in contact for the last 1 year, ஆனால் we didn't conceive. அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி அந்த டேஸில் மட்டும் கான்டாக்டில் இருந்தால் மட்டுமே ப்ரெக்னென்ட் ஆகிடணும். எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம். ஸோ ஈட்டிங் வெல் ஓரளவுக்கு வச்சுருக்கோம், நாங்கள் எங்களோட BMI மெயின்டைன் பண்ணுறோம், செக்ஷுவல் கான்டாக்ட் just a few days a month, but we are not conceived. They want everything like in like ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி, இப்படி இருந்தால் இது இருக்கணும், ஏன் இல்லை அப்படின்றதான் கேள்வி. பட் த பாயிண்ட் இஸ் தட் இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு எக் அண்ட் அ ஸ்பெர்ம் அப்படின்னா அதோட லைஃப் ஸ்பேன் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ ஒரு எக் வந்து will be alive for maybe a few days, but it's in the peak of health only for 24 to 48 hours. ஒரு ஸ்பெர்முமே அப்படி தான், ஒரு few days தான். ஸோ ரெகுலர் செக்ஷுவல் கான்டாக்ட் will obviously increase your chances of getting pregnant ஒன்று. அண்ட் இட்ஸ் நாட் லைக் இப்போ இந்த மந்த் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக யூ கன்சீவ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. there's a gradual increase, a cumulative success rate for that. So ஒரு 1 year நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணும்போது casual sexual contact without any anxiety, without any stress, then you might be able to conceive. ஒரு மாதத்தில் கன்சீவ் ஆகிறதும் நார்மல் தான், 3rd monthும் நார்மல் தான், 8th monthும் நார்மல் தான், 1 yearும் நார்மல் தான். இட்ஸ் நாட் லைக் உனக்கு 8th monthல கன்சீவ் ஆனால் ஏதோ பிரச்சனை இருந்ததுன்றது கிடையாது. See, this is a societal mind. ட்ரை பண்ணால் இப்போ அவங்களுக்கு வந்து 3 மாதத்துலேயே கன்சீவ் ஆகிடுச்சு, உனக்கே ஆகலை அப்படின்ற கேள்வியே வரக்கூடாது. நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்க பிளான் பண்ணுறாங்க, let them plan. If they seek help, if they feel like communicating, be supportive. Just tell them be casual, be relaxed. You'll eventually get there. அப்படி இல்லைன்னா பார்க்கலாம், test, we'll do the basic investigations after 1 year. Normal blood hormones எப்படி இருக்குது, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, semen test எப்படி இருக்குன்றதை பார்த்து depending on whose problem it is. 2 பேருக்கும் ஒரே டைமில் தான் பார்க்கணும். There's nothing like இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்து அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸ் we'll go for. And
and it's never IVF or IUI அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் கிடையாது. that's for the doctors to decide whether you need it. நீங்கள் சம்டைம்ஸ் நேச்சுரலாகவே அந்த ஹார்மோன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி கரெக்டாக எக் க்ரோத் எக் ரப்ச்சர் இருக்கிற டைமில் கரெக்டாக டைம்டான இன்டர்கோர்ஸ் மைண்ட் செட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் போதே they might be able to conceive better rather than going for like treatments. But if there is a problem, if there is an important issue, அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் IUI மூலியமாகவோ இல்லை நேச்சுரலாகவோ இல்லை IVFஓ if it's indicated, they can go for such procedures. ஆனால் இன்ஃபர்டிலிட்டினாலே IVF தான், இன்ஃபர்டிலிட்டினாலே IUI தான் பண்ணுவாங்க அப்படின்றது அது ஒரு தவறான கான்செப்ட். அப்படி கிடையவே கிடையாது. யூ ஃபைண்ட் த ப்ராப்ளம், treat the problem, you will conceive automatically. But you trust the process, you choose the healthcare professional who will help you. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா trust the process. ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் ஒரு டாக்டர் ஒன்று சொன்னால் they'll trust them இல்லையா? பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் it's not like that. Google is more effective. Google is a better doctor there. So அப்படி இருக்கும்போது they have a lot of confusions and and they don't feel that they have the patience to go through that entire process. பொறுமையாக தான் இருக்கணும். If it's treatment, then you be patient. Then you'll eventually get there அப்படின்றது தான் is a factor. ஸோ இதில் வந்து முக்கியமாக சொன்னது நிவியோட சொன்ன விஷயத்தில் 3 things are very important. I should rightly pointed out. இன்றைக்கி எல்லா டாக்டர்ஸ்ட்டை வரவங்க எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் ஃபர்டிலிட்டினாலே ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங். ஏன்னா நிறைய பேருக்கு கூகுளில் தெரிஞ்சதான் நம்மளோட கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான ஷெடியூல் நினச்சிட்டு they do everything. So that itself is wrong. One. ஸோ இதை பற்றி ஒரு கவுன்சிலிங் சொல்ல ப்ரெக்னன்சி இஸ் அ நேச்சுரல் ஃபிசியாலஜி. ஒரு ஹியூமன் எவ்ரி லிவிங் பீயிங் ஹேஸ் அ வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு சர்டன் பேசிஸ் இருக்குது. இந்த பேசிஸ் படி இப்படி தான் நடக்கும் அப்படின்றதே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி கவுன்சிலிங் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் கேட்பாங்க, டாக்டர் எப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படிம்பாங்க. பிகாஸ் தே ஃபீல் ஒன்லி IUI அண்ட் IVF இஸ் த ட்ரீட்மெண்ட். பட் அடிப்படையான காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கு வந்து மருந்துகளாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜராக இருக்கலாம், ஒரு லேப்ரோஸ்கோப்பியாக இருக்கலாம். இதிலெல்லாம் கன்சீவ் ஆகிறது இல்லாத சில கண்டிஷன்ஸ்க்கு மட்டும்தான் IVFஓ IUIஓ. இதை நிறைய நேரங்களில் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. பட் வேர்ல்டு வைட் டேட்டா பார்த்தா 27 to 30% ஆஃப் த கப்புள் ஒன்லி தே நீட் அன் அட்வான்ஸ்ட் ART ப்ரொசீஜர். 70% ஆஃப் த பீப்புளுக்கு வென் தே ட்ரீட் தேர் ப்ராப்ளம், அவங்களோட பேசிக் ப்ராப்ளம், இட் மே பி அ ஹார்மோன் ப்ராப்ளம், இட் மே பி அ அதர் ஓவலேஷன் ப்ராப்ளம், ஆர் இட் கேன் பி அ டியூபல் ப்ராப்ளம் விச் நீட்ஸ் அ சர்ஜரி. இதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே தே வில் கன்சீவ். எல்லாருக்கும் IVF என்பது தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஃபிகண்டிட்டிங்கிறது நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு ஒன் மந்தில் ஒரு பெண்ணோட கப்பலோட கன்சீவிங் கெப்பாசிட்டி 15 to 20% தான். இது வந்து நம்மளோட உடலோட ஃபிசியாலஜி. ஸோ அதை யாரும் ஓவர் கம் பண்ண முடியாது. ஒரே தடவை 100% எந்த விஷயத்தையும் சரிப்படுத்த முடியாது. இதெல்லாம் நிறைய நேரங்களில் அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் அல்டிமேட்டாக கம்ப்யூட்டர் மாதிரி ஓனோடனே இந்த மந்த் நாங்கள் கன்சீவ் ஆகணும் டாக்டர், அடுத்த மாதம் நான் அவுட் ஸ்டேஷன் போகணும், ஃபாரின் போகணும், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணும்போது தான் they have a lot of stress and that itself causes a lot of fertility issues. And fertility issues ன்றதை தாண்டி like see if they are not planning a pregnancy, say ஒரு ஃபர்ஸ்ட் இயரில் அவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணனா செக்ஷுவல் கான்டாக்ட்லேயே இருக்கக்கூடாதுன்றது பாயிண்ட் கிடையாது. பட் தே திங்க் இட்ஸ் லைக் தட். எனக்கு சரி எதுக்கு கான்ட்ரசெப்டிவ்ஸ் எடுக்கணும், எதுக்கு கான்ட்ரசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆப்ஸ்டினண்ட்டாகவே இருந்துடலாம், அதாவது சேராமலே இருந்துடலான்ற ஒரு மைண்ட் ஃப்ரேம். பட் they'll be very happy. 10 years பேக் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இருந்த ஒரே க்ரைட்டீரியா கல்யாணம் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இப்போ அது மட்டும் ஒரு க்ரைட்டீரியா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. they want to be mentally strong, physically strong, financially strong. ஸோ இவ்வளோ பிளானிங் வந்துட்டு கோஸ் பிஃபோர் பிளானிங் ஃபார் அ ப்ரெக்னென்சி. ஸோ அதனால் ஃபர்டிலிட்டியோட இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாக ஆகியிருக்கா, இல்லைனா வந்துட்டு ஏர்லியராக பிளான் பண்ணணுமா? இஸ் தட் பை எனி சான்ஸ் அஃபெக்டிங் தி infertility? So ideal age for a childbirth na it should be more than 23. Okay. So marriage age இப்போ 21 தான். So when they get mentally physically எல்லாம் ஒரு ideal pregnancy வரதுக்கு ideal stage it is around 25 to 28 is ideal age. And all the more 2 குழந்தை வேணும் அப்படின்னா ஒரு 32க்குள்ளே பிளான் பண்ணுறது நல்லது. பிகாஸ் இஃப் ஒரு பெண்ணோட கருத்தரிக்கிற fertility reserve, the ovarian reserve declines very faster after 32. Okay. So because the eggs count, eggs quality, everything gets declining after the age, because age is a very important predictor of fertility. So age as she gets older, her number of eggs, her fertility potential of the eggs எல்லாமே குறைவாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியல் ஏஜ்னா ஒரு 25 to 32க்குள்ளே they have to complete their family, which is very important. ஸோ இந்த கான்டென்ட்டில் அப்போ தான் she becomes physically, mentally, as you rightly said, career, இது எல்லாமே முக்கியமான விஷயமா they have to look into it. Definitely prioritization of certain things,
depending on these factors are very essentials, because many times nowadays I'm seeing a lot of people getting married after 30 yearsல கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் unnecessary postponing the first child has to be really counseled. ஒன்று. ரெண்டாவது, இன்ஃபெக்டால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குன்னா இப்போ அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ஆஸ் அ நம்மளோட சோஷியல் செட்டப்பில் ஐடியலாக ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தட் வில் கிவ் them a more physical and mental strength. ஓகே, that is very important as an ideal age. Because ஒரு காலத்தில் டீன் மேரேஜ், டீன் ப்ரெக்னென்சிலாம் ரொம்ப காமனாக இருக்கும்போது that has a lot of deleterious effect on the women's health. So that is very important, but that has to be stopped. Ideal is getting married at 21, getting a child after 25. That's the ideal stage. இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் we are looking at men and women being equal இல்லையா in society. ஸோ முன்னாடி காலத்தில் அப்படி கிடையாது. Men, it was more patriarchal society. அப்படி இருக்கும்போது men were working, women were at home. இப்போ அப்படி இல்லை. Women are also coming up. They are equally providing for the family. They want to be financially stable and they want to be financially independent. So அந்த லெவலுக்கு வரும்போது society has grown like that and women are being empowered like that. So that is something very welcoming. அது வந்து absolutely correct. எப்படி மென்னோட கெரியர் இஸ் இம்பார்ட்டன்ட்டோ விமனோட கெரியர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி வரும்போது தென் தேர் கம்ஸ் அ சிச்சுவேஷன் வேர் யூ ஹேவ் டு பிளான். எல்லாத்தையும் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்குது. யூ கான் ஜஸ்ட் பி வெரி ஹரிட் இன் டு எனி திங். ஸோ பிளானிங் அப்படின்னு வரும்போது சர்டன் க்ரைட்டீரியாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதுதான் பார்க்கணும். ஃபர்டிலிட்டியில் என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் மேரிட் ஆர் யூ பிளானிங் டு கெட் மேரிட், யூ ஆல்சோ ஹேவ் யுவர் ப்ரொஃபஷனல் க்ரோத் ஹேப்பனிங்னா என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா ஏஜ் தான். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கீங்களா, எக்ஸசைஸ், ரைட் டயட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி உங்களால் மாற்ற முடியும். உங்கள் ஹார்மோன் பேலன்ஸஸை திரும்ப கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் மற்ற விஷயங்களும். பட் there's one thing which cannot be changed, which is age. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களோட ஏஜ் வந்து இப்போ 33, 34 ஆகிடுச்சுன்னா முட்டைகளோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே தான் வரும். பிகாஸ் யூர் born with certain number of eggs. ஒரு 2 million எக்ஸோட யூர் born. பட் வயது ஆக ஆக முட்டைகளோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருது. ஸோ அதை வந்து யூ கான் ஸ்டாப் or you can't halt or you can't pause. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஏஜ் ஃபேக்டருக்கு மேலே அது டெஃபினட்டாக கம்மியாகும். அப்போது நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று டிலே ஆகும், இல்லை கொஞ்சம் அதில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு irreversible ஃபேக்டர்னால அதை ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே லைக் ஷீ செட் மேபி 23 to 33 அதுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அப்படி பண்ணும்போது அட்லீஸ்ட் இட் வில் பி அ ஹெல்தி நேச்சுரல் ப்ரெக்னென்சி வேர் யூ டோன்ட் நீட் எனி ஹெல்ப் ஒரு எனி ட்ரீட்மெண்ட். அண்ட் அதே மாதிரி இப்போ பிளானிங்னு பண்ணுறாங்க. ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு பட் they still want to relax, get to know the person, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறதும் இஸ் அ ரைட் திங். பிகாஸ் தட்ஸ் ஆல்சோ there's an interpersonal emotional bonding which is required. It's not like a mechanical thing to get pregnant. அப்படி யோசிக்கிறவங்களும் they should concentrate on few things like your BMI for example, eating healthy. அதெல்லாம் கொஞ்சம் வந்து you have to focus on. ஏன்னா அதெல்லாம் விட்டுருவாங்க. they'll be happy and they'll be having fun but அவங்களோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஏஜ் ஆக கொஞ்சம் டயபெட்டிஸ் வந்துடும், ஹைப்பர் டென்ஷன் வந்துடும், தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஜங்க் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் அதிகமாக உள்ளே வர அதெல்லாம் வந்துடும். ஸோ அந்த 2 இயர்ஸில் அதெல்லாம் ஒரு மாற்றங்களாக வந்திருக்கும். முன்னாடி சுகர் இருந்திருக்காது, இப்போ இருக்கும். பிபி இருந்திருக்காது, இருக்கும். ஸோ இது வந்து அகைன் அவங்க ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த 2 இயர்ஸுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கேஷுவல் செக்ஷுவல் கான்டாக்ட், குட் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது ஆஃப்டர் 2 years if they plan also they might be able to conceive very quickly and very easily. So that's very important. Not only women, men also we have to insist because nowadays men also getting olderல men வந்து அவங்களுக்கு ஒரு ராங் நோஷன் இருக்குது. ஸ்பெர்ம் கவுண்ட் குறையாது, விமெனுக்கு தான் வந்து இந்த 40 years எக்ஸ் இல்லாமல் போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட். பட் when you look into the men also, their sperm count also is declining. One, as they get older, that count விட அவங்களோட quality, the DNA changes are very high with the aging man. So automatically they also have a poor quality sperm and that may cause not only a difficulty in conceiving but pregnancy babies வரும்போது babies-ஓட neurological effects also is getting because they have found out that the autism, attention disorder, IQ, ADHD இது எல்லாமே எல்டர்லி மென்னோட ஸ்பெர்மில் உருவாகின கருவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ மென் ஆல்சோ ஹேஸ் அ ஏஜ் பிகாஸ் நம்ம இது வந்து விமனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் இல்லை. ஸோ வி ஹாவ் டு லுக் இன் டு த ஏஜ் ஆஃப் போத் த கப்பிள் அண்ட் ஆல் த மோர் நம்ம இப்போ சொன்ன அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் டிக்ளைன் ஆகுறதுங்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்துடும். பட் த செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்தால் இவருக்கு வந்து ஸ்பெர்மே இருக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஹி வில் ஹேவ் சம் 3 million or 4 million would have done. After 2 years when they come he will become an azoospermia. ஸோ அதெல்லாம் ஒரு கிராஜுவல் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் both men also should have.
when you're focusing on the women alone, மென்னே இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏஜ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் மென். அண்ட் ஆல் த மோர் மென்னோட இப்போ இருக்கிற நிறைய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் லைக் ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரேம்பண்டாக இருக்குது. And both lifestyle factors. Both lifestyle factors also is very important. Their gadgets, that's all the gadgets has lot of radiation. All these things have a definite impact on the sperm quality. இல்ல work life balance என்றது is a very important concept even for men or women when we talk about using mobile phones, tablets, and laptops. Especially nowadays where it's only work from home, Yeah. they're sitting together working together. for 10 hours together. அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணும்போது, and coming to the point, does radiation definitely affect the quality of sperm as well as the No, work? absolutely. There have EMR, been அதாவது lot of studies. electromagnetic radiations have definitive effects on the sperm quality, sperm motility, count and everything. Okay. In women also, hormonal disruptors மாதிரி it has a definitive effect. So அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் overnights work பண்ணுறது, you know, that's also become a trend now where they are staying awake in the night and then they're working. So melatonin அதுவும் டிஸ்டர்ப்ட் ஆகுது. தட்ஸ் அ ஹார்மோன் விச் ஹேஸ் அ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட். ஸோ அதை பிரேக் பண்ணி நிறைய வந்து லைட் எக்ஸ்போஜர்ஸ் இந்த நைட் ஓவர் நைட் when they stay awake and work, அதுவும் வந்து it affects the egg quality, it affects the sperm quality and it has like a very negative effect on fertility and also on their sexual life as well. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து ஒரு பேலன்ஸ்குள்ளே வரணும். யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் சம் திங்ஸ் இன் லைஃப். ஸோ அந்த ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றதை கொண்டு வந்தாலே நிறைய நேரங்களில் வித் த ரைட் லைஃப் ஸ்டைல் அண்ட் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் choices, I'm sure they'll be able to like handle fertility better. ஸோ இதில் என்ன விஷயம்னா, ப்ரெக்னென்சி வந்து ஒரு நேச்சுரல் ஃபிசியாலஜி அவங்க நினைக்கிறதில்ல. எல்லாமே அவங்க வந்து சிஸ்டம், அவங்களோட ஒரு ப்ராஜெக்டு, ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு பிளானிங், தே வாண்ட் எவ்ரி திங் டு பி டன் தட் வே. அந்த கான்செப்டே தப்பு. மெனி பீப்புள் கேனாட் அக்செப்ட் தட். அதில் ரொம்ப நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு. இதில் விமன் ஆர் பீயிங் அஃபெக்டட், மென் எல்லாமே ஈக்குவலி தே கெட் அஃபெக்டட். இன்றைக்கும் நான் பார்க்குற கப்பலில் நம்ம விமன் ஒரு பக்கம் சொல்கிறோம், தே கெட் சோஷியலி ஸோ மச் அஃபெக்டட். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் மென் பீயிங் அஃபெக்டட். அவங்க எவ்வளோ சோஷியல். டாக்டர் வந்து ஒருத்தர் என்கிட்ட சொல்லுவார், வந்து எனக்கு வந்து பேபி பிறந்தோன்னே எனக்கு வந்து சாக்லேட் ஸ்வீட் கொடுக்கும்போது, டாக்டர் யூ மேட் மீ சம்படி டு கால் மீ அஸ் ஃபாதர், டேட், பிகாஸ் இது வரைக்கும் எனக்கு சித்தப்பா, மாமா எல்லாம் சொன்னாங்க, ஆனால் அப்பான்னு சொல்கிறதுக்கு இல்லை. தட் யூ கிவன் மீ. நான் அவன் சொன்னதை நினச்சேன் ரொம்ப ரியலி ஐ வாஸ் ஸோ த்ரில்ட் பிகாஸ் ஸோ மச் ஆஃப் மென்டல் அக்னி தே கோ த்ரூ. பிகாஸ் மென்னோட ப்ராப்ளம்லாம் விமனோட ப்ராப்ளமாக இருந்தால் கூட the society looks upon the men in a very bad way. அது அவங்க ரொம்ப இல்லை, ஆக்சுவலி we always think in terms of a patriarchal society when it comes to fertility. எப்போவுமே women தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அந்த மாதிரி. பட் men have also a different sort of a coping mechanism for this where they can't even go out and share it with anyone and they are more affected. In fact, அவங்களுக்கு ஒரு மைல்டு ப்ராப்ளம் இருந்தால் அது ஒரு அக்செப்ட், ஏன்னா they men associate this with masculinity. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஒரு ஆண்மையே இல்லை அப்படின்ற மாதிரி the society makes them believe. So அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் வரும்போது they become very, they broke, like you know, they physically and psychologically they become very very stressed. And அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் வரும்போது they are overtly happy and they are very welcoming about that. And நிறைய men we see who are very supportive for their partners. அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்க பார்ட்னர்ஸ் இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்கேன்ஸ் பண்ணுறாங்கன்னா they are extremely supportive of that. So they'll be extremely welcoming about that as well. And மென்னுக்கு வந்து லைக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணும்பொழுதும் the treatment also becomes like bit ப்ராப்பராக அந்த ஒரு ஆங்குலேட்டடாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் இப்போவும் we see men come a little later for testing or getting tested and then moving forward. ஸோ அது பண்ணும்போது automatically it all regulates well. But men also have a very stressful journey in the fertility அப்படின்றது. They might not voice it out, they might not come out forward and say it, but we feel that they lack that support system that women have. And நிறைய நேரம் we as a society also we don't really feel that men have an emotional side to it. They have an emotional quotient, நம்ம பார்க்க மறந்துடுறோம். பட் தே ஆல்சோ கோ த்ரூ அ வெரி டஃப் ஜேர்னி வென் இட் கம்ஸ் டு ஃபர்டிலிட்டி. முன்னாடி காலத்தில் தான் வந்து எல்லாரும் வந்து உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். இப்போவும் அப்படி தான். மேபி இட்ஸ் நாட் செட் அவுட் லவுட், பட் ரொம்ப இன்டர்னலாக தே ஃபீல் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் தி என்டையர் ப்ராசஸ். அண்ட் மென் வி சி கம்மிங் லைக் சேயிங் இல்லை எங்கள் ஆஃபீஸில் இன்னொரு பர்சனுக்கு தே ஹாவ் அ சைல்டு ஆர் என் பிரதருக்கு குழந்தை இருக்குது, ஸோ ஐ ஆல்சோ ஐம் லைக் ஃபீலிங் வெரி ரொம்ப நர்வஸாக இருக்குது, இன்செக்யூராக இருக்குது, வி நீட் அ சைல்டு ஏர்லி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் வரது we still see. So true. எப்போவுமே இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஐ திங்க் விமென் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. பட் தே டோன்ட் திங்க் அபவுட் த மென் ஆஸ்பெக்ட்.
மென்னில் வந்துட்டு காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி என்னவா இருக்கலாம், ஏன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் யோசிக்கிறது ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் பேரண்டிங். நோ யூ ஷுட் ஆல்சோ திங்க் இன் தோஸ் ஆஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரி மிஸ் அவுட் ஆகிற ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மென் இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும்? ஸோ மென்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அப்படிங்கும்போது we always nowadays it's a very important factor, we are getting vaccinated. நம்ம முன்னாடி காலத்துலலாம் வேக்சினேஷன் கிடையாது, MMR was not very good in that. ஸோ அதனால் அந்த காலத்தில் மாம்ஸ் வந்தால் they go for azoospermia, orchitis வந்து they go for azoospermia. But nowadays because of the improved vaccination, அந்த part of causing an azoospermia is now come down very nicely. But the other way around, but tight inners, jeans போடுறது, then hot working, and they are more exposed to chemicals, like the people who are working in the hot air, hot temperature, humid temperature, more in the furnaces, இவங்களுக்குலாம் நிறைய sperm scrotal temperature is raising. ஸோ அதனால் sperm production ரொம்ப குறைவாகுது. And they are exposed more to the chemicals, pesticides, இதெல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிறதுனால they go for all the chemicals induced sperm reduction. And of course அவங்களோட ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், all these things. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடில் சில விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆனாலும் வேக்சினேஷன் மூலமாக நம்ம தடுத்தோன்னா கூட அடுத்த சைடில் இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் ஹெசார்ட்ஸும் தே ஆல் ஹாவ் அ கிரேட்டர் இம்பேக்ட் ஆன் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த வகையில் இது ஒரு முக்கியமான விஷயம். தென் சைக்கலாஜிக்கலி செக்ஷுவல் இஷ்யூஸ் ஆர் வெரி ரேம்பன் பிகாஸ் இப்போ இருக்கிற ஒபிசிட்டி, ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ், இதெல்லாம் நிறைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நேரங்களில் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் லாட் ஆஃப் அன்கன்சுமேஷன் ஆஃப் மேரேஜ் கன்சுமேஷன் பண்ணாமல் they become married 6 years 7 years, they live like a friends, they don't do a penetrative sex. அதனால infertility, அதனால் இவங்களுக்குள்ள ப்ராப்ளம். இதை வெளியிலே சொல்லவே மாட்டாங்க. when we check the women we know that she still unconsummated a marriage. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மென்ட்ட ரொம்ப நிறையவே இருக்குது இந்த இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்களாக நிச்சயம் பார்க்கணும். இதில் why they don't செக் மென் ஏர்லி இஸ், இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அது ஃபஸ்ட்டே அவங்களோட பீரியட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு இப்போ கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னா வலி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ சிம்டம்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி வி சே ஓகே லெட்ஸ் செக் அண்ட் சி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. ஆனால் மென்னுக்கு அப்படி கிடையாது. இப்போ செமனில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குன்னா டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். தேர் இஸ் நோ அதர் சிம்டம்ஸ் டு சே திஸ் பர்சன் ஹேஸ் அ ப்ராப்ளம். வால்யூம் கம்மியான மட்டும்தான் தெரியலாம். அதாவது இஃப் தே ஆர் வெரி கீன் ஆன் தட் பார்க்கலாம். பட் மற்ற எந்த பேராமீட்டர்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, செமன் வந்து ரிலீஸ் ஆகுது, அப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன், அப்போ நீங்கள் உங்களுக்கு தான் வந்து ரெகுலராக இருக்குது, பீரியட் சரியாக வர மாட்டேங்குது, இல்லை உனக்கு வலி இருக்குது அதிகமாக, ஸோ நீ டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் ஃப்ரேம், ஒரு மைண்ட் ஒர்க் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக மென்க்கு வந்து தே மைட் பி ஏபிள் டு ஃபிகர் இட் அவுட். அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கலான்னு. பட் அகேன் பிகாஸ் ஆஃப் த சொசைட்டல் ப்ரெஷர், த சொசைட்டல் ஃப்ரேம் ஒர்க்கில் இப்போ போய் சொல்ல முடியாது எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. அவங்க பார்ட்னர் கிட்ட சொல்கிறதுக்கே they'll feel very they'll create a barrier between themselves. அதுக்கு சொல்லி அது வந்து அவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், இல்லை சொன்னால் அது வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கனால they don't communicate well. And women who see if they've never experienced a sexual contact before, they do not know whether the penetration is complete, ejaculation is complete. இது அவங்களுக்கு கிளியராக தெரியாது. So there'll be always like a misconception. So எல்லாமே கரெக்டாக தான் நடக்குதுன்னு the women will be thinking. Only when they come for treatment we will know that okay proper penetrative sexே நடக்கலைங்க, ஸோ கரெக்டாக எஜாக்குலேட்டே பண்ணலன்னா எப்படி கன்சீவ் ஆக முடியும், அப்போ ப்ராப்ளம் மேபி on the male partner side அப்படின்னு பார்த்து then we go back and counsel the male partner, test the male partner, then give solutions. But the solutions are fairly simple and the solutions are fairly straightforward. And நிறைய பேர் வந்து நம்மளால வந்து we can help them come out of this problem very easily. ஆனால் அதுக்கு ரெண்டு பேரும் ஒரு ஓப்பன் மைண்டடான கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு if they come early for treatment it's that simple. ஆனால் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபர்டிலிட்டியும் வந்து விமென்க்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா just do a semen analysis, you'll automatically get to know. அதை ஏர்லியாக பண்ணணும்னு சொல்லலை, we are not saying that immediate மேரேஜ் ஆனோடனே பண்ணுவேன். just after like a year of good proper regular unprotected sexual contact, இன்னும் கன்சீவ் ஆகலை, சரி பார்க்கலான்னு யோசிக்கிறீங்கன்னா take the step together and then start checking, you might be able to figure it out. கம்மியாக இருந்தால் it's okay, there is still lots of treatment, there are still lot of solutions. பட் அதை வெல்கமிங்காக எடுத்துக்கணும், அதை ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்ணுன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது சிம்டம்ஸ் இல்லாததுனால மேபி மென் வந்து they don't come forward immediately. and கொஞ்சம் இன்னும் நம்ம சொசைட்டி இப்போ தான் we are going forward இல்லையா. ஸோ ஒரு மென்டாலிட்டி வந்து முதல்ல அவங்க பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி and everyone get involved and they talk like that. But slowly but surely things are improving and we are progressing forward. Okay. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா when you see into the infertile couple,
40% இஸ் த மென் காஸ், 40% இஸ் த விமன் காஸ், 10% வந்து ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்கலாம், 10% வந்து தேர் கேன் பி நார்மல். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் பார்த்து அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா யூ ஆர் ஃபைண்டிங் அவுட் த மேஜர் ப்ராப்ளம். அன்னெசரிலி ஒரு விமனுக்கான treatment, investigations, everything we can avoid it. That will make them economical problem well, and also they can have a mental relaxation. That's very important because அதுதான் இப்போ இருக்கிற ஒரு ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கிற அப்பீல். நம்ம ரொம்ப we always look that as a very positive way because men also come for the treatment as a couple. They always முன்னாடிலாம் வந்து மாமியார் கூட்டு வரதுலாம் இப்போ மாறி they come as a couple. So that the initial investigations we rule out a major problem, unnecessary interventions, unnecessary testing are totally avoided. That is a very important factor when you look into the couple as a couple. And அப்படி தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். So we encourage that because all are coming like that. They also feel சரி இதனால I'm very close to my mother, I'm very close to my mother-in-law, சரி அவங்களும் வரட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. But that's like we try not to. ஏன்னா see everyone has their own mind, இல்லை everyone has their own தாட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவங்களும் யோசிக்க போகிறதில்ல. இட் வில் இன்க்ரீஸ் யர் ஆங்ஸைட்டி. இப்போ இல்லைனாலும் நாளைக்கு பிகாஸ் ஆஃப் தட் ஆங்ஸைட்டி யூ மைட் பி இன் அ ப்ரெஷரபிள் சிச்சுவேஷன், ப்ரெஷர்ட் சிச்சுவேஷன். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கம் ஆஸ் அ கப்பிள், டீல் வித் இட் ஆஸ் அ கப்பிள், டேக் கரெக்ட் டிசிஷன்ஸ், வெல் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் ஆஸ் அ கப்பிள். அது வந்து இட் வில் ஆல்வேஸ் டேக் திங்ஸ் ஃபார்வர்ட். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பி அ டீம்னு சொல்லுவோம் யூஸ்வலி இன் ஃபர்டிலிட்டி. வென் யூ ஆர் அ டீம் அண்ட் யூ ஹேண்டில் த ப்ராப்ளம் விச் இஸ் கமிங் ஆப்போசிட் டு யூ, தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ. அதை விட்டுட்டு யூஸ்வலாக சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் ஆப்போசிங் டீமில் இருப்பாங்க. இவங்க பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, இவங்க பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ தட் கிரியேட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ கான்ஃப்ளிக்ட் இன்சைட் த ரிலேஷன்ஷிப், இன்சைட் த மேரேஜ் பிகாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ஆர் அதர் ப்ராப்ளம்ஸ். அப்படி தேவையில்லை. ஜஸ்ட் பி அ டீம், டீல் வித் இட் டுகெதர் அண்ட் கெட் த்ரூ இட். எதுவாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், செக்ஷுவல் ப்ராப்ளம், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர் இஸ் ஆல்சோ இது மித்த ஃபேக்டாக நீங்கள் தான் சொல்லணும். லைக் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னும் போதே இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். Why is infertility always seen as an expensive treatment? See, basically infertility, why is the cost of living increasing? So why are pricings for everything increasing? Like why is the water price increase now? Why is the food price increase now? Ella prices it's increasing. It's not so. இது வந்து ஒரு கேஷுவலாக சொல்கிற விஷயம், பட் இட் இஸ் நாட் லைக் தட். எல்லா பிரச்சனையும் சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டில் சரிப்படுத்த முடியும். 10 years இன்ஃபர்டிலிட்டி இருக்கும், ஒரு PCOS இருக்கும், ஒரு ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னே she will conceive. ஸோ many a times இட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கும், செக்ஷுவல் ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணால் நேச்சுரலாக 2 months கன்சீவே ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ப்ராப்பர் கவுன்சிலிங், ப்ராப்பர் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டில் கன்சீவ் ஆகிறவங்க நியர்லி அரவுண்ட் 30 to 40%. எல்லாருக்கும் IVF எது தேவையில்லை. பட் IVF ART ப்ரொசீஜர் ப்ராப்பராக பண்ணோன்னா இட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் த ட்ரக்ஸ் விச் வி யூஸ் is all imported and has a high quality, good results. And secondly, the lab setup which needs a proper instrumentation which always have a higher value. அதனால தான் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் எல்லாருக்கும் IVF ARTன்றது வேண்டியது இல்லை. ஓகே, இப்போது ரொம்ப ஏஜ்டான ஒரு கப்பல் லைக் அபவ் 40, 45, 50லலாம் கூட வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு IVF பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. Do you think it is a good aspect? இல்லைனா இந்த ஏஜுக்கு மேலே அவங்க வந்துட்டு ஒரு குழந்தை அப்படின்னும் போது அது குழந்தைய வளர்க்குறது, அதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ் ஆர் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? Do you think this is pro or a con? So basically, age வந்து it has like both pros and cons. Like for 40 or 45 yearsக்கு மேலே ஒரு pregnancy அப்படின்னு பிளான் பண்ணும்போது, so the first thing is like see now recent advanced technology ல any age மேலே you can have a child. But of course அதுக்கு நிறைய protocols, நிறைய regulations and நிறைய factors இருக்கு. But another point is the quality of living of the child இல்லையா? So when we talk about or Indian scenario or any scenario where you're parenting a child, 21 years வரைக்கும் you're supposed to provide for the child psychologically, mentally and also like you know physically அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும் as a parent. அதுக்கு you should be healthy and you should be strong enough to be able to be that support system இல்லையா? But when you are very old and when you need some care, that is not the time when you will be able to take care of a child and the childக்கு அது ஒரு thriving environment-ஆக இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு factor is a con of course. ரொம்ப லேட் ஏஜில் வந்து you know to have a child. குழந்தைங்களோட மட்டும் பார்க்கக்கூடாது. You have to look into the society because இன்னைக்கு ஒரு 45 yearsக்கு மேலே if they go for adoption they will be giving a 3-year-old child. அந்த குழந்தை எப்படி அவங்க அம்மா அப்பான்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி கொஷனோட வர்ற கப்பல் தான் நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஐ கேன் ஹாவ் மை ஓன் சைல்ட் பிகாஸ் இப்போ வந்து யூ கான்ட் 50 years is the women's age.
மென்னோட ஏஜ் 55. இந்த ஏஜ்க்கு மேலே லீகலாகவே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நம்ம இந்தியன் ஏஆர்டி லா படி. ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் டெஃபினட்டாக ஒரு ஏஜ்டு கப்பலுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்ங்கிறது இல்லை, எக்ஸப்ட் தே கோ ஃபார் அ தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன். இந்த தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் ஈவன் அ மெனோபாஸ் விமன் ஷி கேன் ஹாவ் எக் டொனேஷன் அண்ட் ஷி கேன் ஹாவ் அ பேபி. இன் தட் வே டெஃபினெட்லி ஏஜுங்கிறதுல வந்து they always feel to get a baby age is not a criteria. Okay. I should have my own child அப்படின்றதா இந்த பேரண்டிங் பார்ட். அதே மாதிரி வந்து why we are saying this is ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் இமோஷ்னலாகவும் they'll be very என்ன சொல்கிறது stressed. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோனர் ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆக முடியும்னு நினைக்கிறவங்க they will still not go for that. டோனர் ஸ்பெர்ம் வேண்டாம் ஐயுஐக்கு, let's just go for like கான்செப்ட் லைக் ஒரு இக்ஸி பண்ணி ஐவிஎஃப் பண்ணலாம். if they are emotionally stable, if they are financially stable, yes they can go for options like that. பட் அதுக்கு எதுக்குமே 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஐவிஎஃப் பண்ணுறோம் 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சக்ஸஸ் ரேட். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் யூ புட் எவ்ரி திங் ஆன் த டேபிள் அண்ட் தென் யூ டூ தட் அப்படின்னா சில நேரங்களில் அதனால உங்களுக்கு ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் யூ மைட் ஹாவ் அ செட் பேக் அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஸோ யூல் ஹாவ் டு கன்சிடர் எவ்ரி திங் அண்ட் பி அ லிட்டில் ப்ராட் மைண்டட் அபவுட் யுவர் ஆப்ஷன்ஸ். அப்படி வெல்கமிங்காக இருக்கும் போது அஃப்கோர்ஸ் லைக் யூ ஹாவ் மல்டிபிள் திங்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை உங்களால் ஆக்சசிபிளாக நீங்கள் வச்சுக்கலாம் அண்ட் யூ கேன் கெட் டு சூஸ். ஸோ ரொம்ப அதை வந்து ஒரு நேரோ மைண்டட் அப்ரோச்சாக எடுத்துகிட்டு போவேனா அப்படின்றது தான் இஸ் அ கான்செப்ட். ஓகே, ஜஸ்ட் ஃபியூ மித் பர்ஸ்டர்ஸ். இது மித்தா ஃபேக்டா அப்படிங்கிறது தான். ஸோ டைட் ட்ரெஸ்ஸஸ் போடுறதுனால குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகுது. கண்டிப்பாக, டெஃபினெட்லி. பிகாஸ் scrotal temperature increase ஆகும்போது testicular sperm production will get affected. Definitely tight jeans, tight dresses will definitely have an impact on the sperm production. Keeping the phone in the pocket, does that affect the sperm production? Any gadgets வந்து ரொம்ப closer to your இப்போ மடியில் வச்சு லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபோன்ஸை பாக்கெட்டில் வைக்கிறது, பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் ஆஃப்கோர்ஸ் மோட்டிலிட்டி, கவுண்ட், குவாலிட்டி எல்லாமே கம்மியாகும் ஸ்பெர்மோடது. Okay. So, smoking and alcohol impact on infertility. Is it a sole cause? Both sides. இட்ஸ் நெவர் அ சோல் காஸ். ஸோ அது மட்டுமே ஒரு காரணமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சி இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ லங் கேன்சர் யாருக்காவது ரிஸ்க் இருக்குன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக லங் கேன்சர் வந்துடும்ன்ற ஐடியா கிடையாது. நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனாலே உங்களுக்கு வந்துடும். பட் இஃப் யூ ஹாவ் தி ஜீன் எக்ஸ்பிரஷன் ஃபார் தேட், அப்போது நீங்கள் அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அது ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷனால உங்களுக்கு வரலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, அவங்கெல்லாம் நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் எதுவும் ஆகலை, எனக்கு மட்டும் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அதனால you might have that definitely நார்மலா இருக்கிறவங்களுக்குமே when they take a nicotine everything will have an impact tobacco on the sperm and alcohol definitely will have an impact. Okay, kandipa sperm quality will get lowered with your habits. That's very important. ஃபுட் எந்த அளவுக்கு வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது இந்த காலகட்டத்தில், எஸ்பெஷலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்? Yes, processed food, junk food, chemicals எல்லாமே they have preservatives, all have chemicals. These chemicals are epigenetic endocrine disruptors. Definitely that will affect both the eggs as well as the sperm as well as the uterus. Ella part as obesity, increased obesity will have a lot of impact during pregnancy, sugars ellame everything becomes a vicious cycle. So definitely food illa junk and processed food la even the packaging, BPA, phthalates, dioxins, evlo chemicals irukku. So obviously they are all going to be hormonal disruptors and they are going to have a very negative impact on fertility. But evlo naal consumption irukku, evlo exposure irukku அப்படின்றது is a criteria, but definitely yes. So நம்ம நிறைய பேசி இருந்தோம் and ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் இதில் நான் பார்க்குறது, இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோமா, அண்ட் ஹவ் யூ பீன் ட்ரையிங் ஃபார் அ பேபி லைக் ஃபுல் ஆஃப் மைண்ட் அப்படின்றது, அந்த பிளானிங் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பேசினதில் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது, ஐ திங்க் இது வந்து கரெக்டாக போய் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐவிஎஃப் இஸ் நாட் தி ஒன்லி ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு புரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். அண்ட் கவுன்சிலிங் அஃப்கோர்ஸ் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அண்ட் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வரைக்குமே குழந்தை அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நானும் பார்க்குறேன். லைக் அப்படி தான் சொசைட்டி வந்துட்டு நம்மளை ஒரு பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த குழந்தை அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. டு ஹாவ் அ குட் healthy baby, you have to plan right from 20 years of your age அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ திங்க் இதை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணது, it should reach people well.
And thank you so much for giving so much of information about infertility, and IVF is not the only solution. Thank Which is you, very important. Thank you, Monisha. I mean, Thank this you. is a great initiative because, see, we need someone to, like talk about, to ask us so that we can talk about these things and break certain stigmas, break certain misconceptions, certain perspectives which are in the society. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது ரிலேட்டபிளாக தான் இருக்கும், நீங்கள் கேட்குற கேள்விகளோ நம்ம சொல்கிற பதிலோ. ஸோ அது ரிலேட்டபிளாக இருக்கும்போது அதனுடைய இம்பாக்ட் பெருசாக இருக்கும். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு தெரியுதோ, எவ்வளோ அவேர்னஸ் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபார்ம்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கும். So it's absolutely important and great initiative. Thank you so much. Thank you for being here. Thank you, Monisha. for Thank you. your Thank you time for a lot. Thank you. நம்ம நிறைய எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ on that note, I'm not sure உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ட்டு. So this is my own brand of products. So the entire initiation or the vision of Kate Laboratories is to make endocrine disruptor free products. Oh, that's nice. So great. we have put in so much of effort to come up with products line which says that the shampoos la irundhu நம்ம யூஸ் பண்ற every single product should be endocrine disruptor free அப்படிங்கிறது தான். I should get Monisha's one appointment நினைக்கிறேன். For my skin care and hair care. So right now we have launched only shampoos and few skincare products. So I thought like a small hamper. Thank you so much. Thank you. எல்லாம் வாங்கிட்டா. Thank you, thank you so much. Thank you, Monisha. All the very best to you. Thank you. Thank you so much.